ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கோஸு வச்சு ஒரு கூட்டு தாங்க. அதுவும் நல்லா சூப்பராக சாதத்துக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா எம்மியாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன். கடலப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாங்க. இப்போ கழுவி வச்சு அது கூடவே 200 ml தண்ணி சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து ஒரு 4 விசில் வச்சுக்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், நல்லா ஜீரகம் வெடிக்கட்டுன்ட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பாதி அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 3 பச்சை மிளகாவை அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூடவே 200 கிராம் கோஸை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோஸு பச்சையாக சேர்க்குறேன். நீங்கள் பருப்பு கூடையை கூட வேக வச்சு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ முன்னாடியே மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு பருப்பு கூட. இருந்தாலும் இந்த கோஸுக்கு தகுந்த மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேக வச்ச கடலப்பருப்பை சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்குங்க. ஒன்று சேர கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. கோஸு சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா இதை சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து கோஸ் நல்லா வெந்துடுதுங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு கூட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக வேணும்னா இதோட விட்டுடுங்க. இல்லைன்னா கூடுதலாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. நான் இப்போ மிக்சியில் மசாலா அரைச்சேன் இல்லைங்களா, அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்ல. மேலே மல்லித்தழை போட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.